வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு பிவட் டேபிள்ல வந்து நம்ம குரூப்பிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குரூப்பிங் பண்ண அப்புறம் சப்டோட்டல்ஸ்ன்னு ஒரு அடிஷனலா ஒண்ணு வரும் பார்த்திருக்கீங்களா? புதுசா வர அந்த சப்டோட்டல்ன்ற ஒரு காலம் டைட்டில வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஹைலைட் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த பிவட் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இயரோ, ஸ்பெசிஃபிக் மந்தோட சப்டோட்டல வந்து நீங்க ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவா வந்து மேனுவலா நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 இருக்கு. இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெசிஃபிக் சப்டோட்டலை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்டோட்டல் செக் மார்க் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பர்டிகுலர் சப்டோட்டல் பண்றதுக்கு அந்த சப்டோட்டலான அந்த ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு நீங்க மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி ஏரோ மார்க் உங்களுக்கு சிம்பிள் வரும் மவுஸ் பாயிண்டர். ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்டோட்டலும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயிட்டு கலரிங் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரே ஷாட்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா காலம்ஸையும் ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்க சப்டோட்டல வந்து இந்த மாதிரி மவுஸ் ஓவர் பண்ணி ரைட் ஆரோ வந்துட்ட உடனே நீங்க ஹைலைட் பண்ணலாம். இந்த பிவட் டேபிள் ரிலேட்டடா ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.